அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி கட்டா குஸ்தியில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ அண்ட் இன்னும் நிறைய படங்களில் வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேலே ஒரு பாரம் இருக்கும் என் கதைகளில். அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க சார். ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination, and the focus is all come after, we all have grown up seeing your movies. நீங்க எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசுல நிக்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்க இன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமா இருந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும் சார் as a director. So I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also. And I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film. And thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீனை நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபர்ஸ்ட் பேராக வந்தாங்க. And I'm very happy to have you on board. And first 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. And I think that will be the highlight of the movie, the first 30 minutes.